குடும்ப அமைப்பை இழந்தும் தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை சுருக்கிக் கொண்டும் தான் பணக்கார நாடுகளானது. இந்தியா மட்டும் தான் தன்னுடைய சொந்த அடையாளத்தை தொலைக்காமல் பணக்காரனானது. அதுதான் நம்முடைய பலம். இன்னமும் அடுத்தவனுக்கு ஒன்று என்றால் ஓடிப்போய் இறங்குகிற சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம தான் உலகத்திற்கு சொல்ல வேண்டும் அன்பென்றால் என்னவென்று, கல்வி என்றால் என்னவென்று, திமிர் என்றால் என்னவென்று, ஆணவம் என்றால் என்னவென்று. Let us carry an attitude to say I'm an Indian. கிரிக்கெட்ல ஜெயிக்கிறதுல மட்டும் இந்தியாவுடைய தீர்மானம் வரல. கிரிக்கெட்னு ஒரு பொம்பளை புள்ள கேட்டுச்சு, நல்ல விஷயம். வரலாறு தவறாக ஒரு விளையாட்டை நமக்கு அறிமுகப்படுத்தி கிரிக்கெட் அதை தவிர வேற எதையாவது யோசிச்சிருக்கமா? காரணம், கிரிக்கெட்டையும் தேசமா பார்க்கல, என்டர்டைன்மெண்டா பார்க்கணும். அருமையா ஜெயிச்சிருப்பாங்க. என்னை கேலரிக்காக ஆடி 29 ரன்னுக்கு 7 விக்கெட். எல்லாரும் வெளியில் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிற மனிதர்களுக்காக சிக்ஸர் அடிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு கமர்ஷியல் ஆக்கியிருக்கோம் கிரிக்கெட்டையும். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் காரணம், 6 பாலுக்கு இடையில 1 நிமிஷம் கேப் இருக்கு, விளம்பரம் போட முடியும். வேற எந்த விளையாட்டுலயும் விளம்பரம் போட முடியாது. ஹாக்கி உங்களுடைய நேஷனல் கேம், நிறைய பேருக்கு தெரியுமா? ஹாக்கிக்கு சரியான ட்ரைனிங் இல்லாம ஒரு நாள் உணவுக்கு பணம் கொடுக்க முடியாமல் சம்மேளனம் சறுக்கிய கதை நமக்கு தெரியாது. பல்விந்தர் சிங்க தெரியாது, தன்ராஜ தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவன் சிக்ஸர் அடிக்கல. உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பொழுதுபோக்கு அம்சமாக பார்க்கிற ஒரு கட்டற்ற மனோநிலை சமூக இளைஞர்களிடம் தொடர்ந்து விதைக்கப்பட்டுக் கொண்டிருப்பது உங்கள் கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான். நீங்கள் உங்களுடைய பலங்களை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள், பலவீனங்களை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உலக நாடுகள் அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருக்கின்றன. நாளை ஒரு பிரச்சனை என்று வந்தால் உலகத்தின் மிகப்பெரிய அதிகார சக்தியாக இருக்கும் இந்தியாவை கையாள முடியாது என்ற கவலையில் தான் இப்போதே உங்கள் கால்களை சறுக்கி விடுகிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் நிதி கலாச்சாரம் முற்றிலும் சீரழிக்கப்பட்டது, உங்களுடைய வர்க்க கலாச்சாரம் சீரழிக்கப்பட்டது, உங்களுடைய வாழ்வியல் கலாச்சாரம் சீரழிக்கப்பட்டது. ஜஸ்ட் ஒரு 10-20 வருடத்துக்கு முன்னால் நினைச்சு பாருங்க. வீட்டு படியேறி கடங்காரம் வந்து நாண்டுகிட்டு செத்து போற கூட்டம் நம்ம கூட்டம். இன்னைக்கு கிரெடிட் கார்டு வச்சுல நான் மரியாதை இல்லை. எப்படி உங்கள் நிதி கலாச்சாரம் மாற்றப்பட்டது? சேமிப்பிலிருந்து செலவு செய்ய வேண்டிய கலாச்சாரம் உடைக்கப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதே செலவு பண்ணதை சரி பண்றதுக்குங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாச்சு. காஸ்மெட்டிக்ல தொடங்கி, கல்ச்சர்ல தொடங்கி, லைஃப் ஸ்டைல்ல தொடங்கி எல்லாவற்றிலும் ஸ்டேட்டஸ் சிம்பலும் ஸ்டைலும் கொண்டு வந்துச்சு. உலகத்துடைய மிகப்பெரிய வாணிப கூட்டமாக ஆண்டர்பிரினர்ஷிப்பை கையில வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வெறும் நுகர்வோராக மாற்றி வெளிநாடுகளிலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது வெள்ளைக்கார நிறுவனங்கள். இது பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் இப்படி 70 லட்சம் பேரை 1 கோடி பேரை ஒரு வருஷத்துக்கு உருவாக்கி என்ன பயன்? இத்தனை இன்ஜினியர்ஸ் செஞ்சு எத்தனை பிராண்டை கிரியேட் பண்ணீங்க? சுனாமி வந்தால் தப்பிப்பதற்கு மெக்கானிசத்தை கண்டுபிடிப்பதற்கான அறிவை கல்லூரி கொட்டி கொடுத்தது. என்ன பண்ணிட்டோம்? 7,000 ரூபாய் கடமானம் வைத்தோம், அவ்வளவுதானே. அடுத்து ஒரு சுனாமி வந்தா தாங்குமா இந்தியா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நியூக்ளியர் பவர் பிளான்ட் இங்க 15% தான் பயன்படுத்துறோம், இன்னும் ஆக்டிவேஷனுக்கே வரல. நாளைக்கு ரேடியேஷன் வெளியில வந்தா தாய பிள்ளைன்னு அவ்வளவு பேர் செத்து போயிருவானே, கவலை இல்லையா? ஏதோ கிராமத்துல வேகமா அப்படி நாத்து நட்டுட்டு 40 ரூபாய் கூலிக்கு உங்க வயசு ஒத்த பையன் கஷ்டப்பட்டு இருக்கானே, அவனை பத்தி கவலை இல்லையா? உங்க வயசுல வேலை கிடைக்காம, படிப்பு கிடைக்காம, ஊர்ல பஞ்சர் ஒட்டி வாழ்க்கையில பிழப்பு நடத்துறானே, தினந்தோறும் அடுத்தவன் திட்டு வாங்கிட்டு அவனை பத்தி கவலை இல்லையா? எல்லாருக்கும் சேர்த்து படிங்க. கல்வி என்பது எவ்வளவு பெரிய ஆயுதம் என்பது இப்போது உங்களுக்கு உணர முடியும். அது வெறும் மார்க்குகளை பிச்சை போடுகிற வழி அல்ல. இந்த தேசத்தினுடைய விருத்தியை உங்கள் கையில் கொடுத்திருக்கிற ஆயுதம். இது ஒரு ரிலே ரேஸ். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவுடைய பெரிய மனிதர்கள், அரசியல் தலைவர்கள், எக்கனாமிஸ்ட், அந்த சமூகத்திற்கு ஏதாவது திரும்ப செய்ய நினைக்கக்கூடிய இவர் போன்ற மனிதர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உங்க கையில் இந்த தீப்பந்தத்தை கொடுத்திருக்காங்க. வேகமாக விரைந்து ஓடுங்கள். அடுத்து நீங்கள் கொடுக்க போவது அந்த தீப்பந்தத்தை இன்னொரு இந்தியன் கையில் தான் இருக்கணும். வேற எந்த நாடுகளுக்கு வந்த அதிகாரம் இல்லை என்ற திமிரும் ஆணவமும் நம்ம கையில் இருக்கணும். ஞான செருக்கோடு நடக்க வேண்டிய ஒரு இளைஞர் கூட்டமாக பார்க்கிறேன். நீங்க தான் ஆணும் பெண்ணுமாக பார்க்கிறீர்கள், நான் இளைஞர் கூட்டமாக மட்டுமே பார்க்கிறேன். இந்த சக்தி தான் உலகத்தினுடைய திசைகள் எல்லோ பக்கத்திலும் போய் சொல்ல போகிறது, இந்தியா தான் வல்லரசு என்று. அணு ஆயுதம் வைத்திருக்கிறவன் தான் வல்லரசு என்றால் அமெரிக்கா வல்லரசு, அறிவை வைத்திருக்கிறவன் தான் வல்லரசு என்றால் இந்தியா தான் வல்லரசு. We are the supreme power of this world. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும் வேண்டும்னா ஞான செருக்கோடு இருப்போம். யாருக்கும் கீழானவர்கள் நாம். இவ்வளவு பெரிய அறிவையும் கம்ஃபர்ட் ஜோன்ல கொண்டு போய் வச்சு அடமானம் வச்சுக்கிற மனோநிலையிலிருந்து தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் மனோநிலையிலிருந்து வெளியில வாங்க. நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் சொல்ல வேண்டியிருக்கு, நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. We always want to associate ourselves with some brand. ஏதோ ஒரு பிராண்ட் நிறுவனத்தில் வேலைக்கு போய்விட வேண்டும் என்பதை தாண்டி நாம் யோசித்ததே கிடையாது. ஏன் நம்மளால ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண முடியல? இவ்வளவு நாலேஜ் வச்சுட்டு எத்தனை பிராண்ட் சார் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்? ஏதாவது நம்ம பிராண்ட் இருக்கா? இருந்த பிராண்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டு கிரிக்கெட் காரனை வச்சு கோக் குடிக்கிறது தான் இப்ப நம்ம கல்ச்சர். When European countries or the Western countries have the capability to market pizza to you, உங்களிடம் பீஸாவை மார்க்கெட் பண்ணுவதற்கான தகுதி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இருக்கும் என்றால், பிறந்த குழந்தை சாப்பிடலான மருத்துவர்களை ஏற்றுக்கொண்ட இட்லியை உங்களால ஏன் சார் மார்க்கெட் பண்ண முடியல? நான் தோணல. முதலாளியா இருப்பது சிரமம், எனக்கு வேண்டாம் என்ற முடிவுக்கு நீங்கள் வந்து விடுகிறீர்கள். இது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் லைஃப். லாபம் வந்தால் எனக்கு, நட்டம் வந்தா முதலாளிக்கு.
அப்படி நமக்கு மேல இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா போச்சு. பணம் சம்பாதித்தவுடன் கல்லூரி கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. எதுக்காக கல்லூரியை கட்டணும்? நிச்சயமாக வருமானம் எதில் வரும் என்று தெரியுமோ அதை செய்யலாமே. we have to give back something to the society. இந்த சமூகத்திற்கு திருப்பி செலுத்த வேண்டிய மாபெரும் கடன் நமக்கு இருக்கிறது. உங்களுடைய உழைப்பால் மட்டும் நீங்கள் வந்துவிடவில்லை. இந்த மேடையில் ஏறி பேசுவதற்கான வாய்ப்பு என்னால் எனக்கு கிடைத்தது அல்ல, உங்களால் எனக்கு கிடைத்தது. I should be sincere towards you. அறந்தாங்கியிலிருந்து சென்னைக்கு வருகிற போது இந்த பஸ்ஸோட லீவரை எப்படி பின்னால தள்ளணும்னு தெரியாம விக்கிரவாண்டி வரைக்கும் முதுகு வலிக்க நிமிர்ந்து உட்கார்ந்துகிட்டு வந்த பையன் நான். அந்த லீவர் எங்க இருக்குன்னு கேட்கறதுக்கு வெக்கம். சென்னையில் வந்து அப்படியே ஏர்போர்ட்டை பார்த்துக்கிட்டே போ அப்படின்னு ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னிருந்தாங்க. முதல் முறையாக விமானத்தை நான் வெளியிலிருந்து பார்த்தது சென்னையிலே தான். முதல் முறையாக விமானத்தில் ஏறியது அமெரிக்காவுக்கு போக, அமெரிக்காவுடைய விருந்தினராக. அதுவும் எனக்கு நடந்தது. இட் வில் ஹேப்பன் டு எனிபடி. வாழ்க்கை என்பது சுற்றி சுற்றி சமூக சீரமைப்பை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாதை. நான் மாணவன் என்கிற அளவிலிருந்து தயவு செய்து வெளியே வாருங்கள். இந்த சமூக நீரோட்டத்தினுடைய சுழியை தீர்மானிக்கிற அறிவும் ஆயுதமும் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோர்ஸுக்கு என்ன வேணாலும் பேரா இருக்கலாம். அதற்கு நான் வைக்கக்கூடிய ஒரே பேர் சமூக மாற்றம் மட்டும்தான். கல்வி மட்டும்தான் இந்தியாவிற்கு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை கொடுக்க முடியும். பெரியவர்கள் மனதில் ஆழமாக பதிந்த காரணத்தினால் தமிழகத்தில் இவ்வளவு கல்லூரிகள், உலகத்தில் எல்லாம் கஷ்டப்படுற, சோறு சாப்பிடுறது கஷ்டப்படுறவங்க கூட எஜுகேஷன் செஸ் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். உங்கள் வயது ஒத்த சக நண்பன் ஊரிலே 40,000 ரூபாய் சம்பளத்திற்கு 12 மணி நேரம் வேலை பார்க்கிறான். அவனுக்கும் சேர்த்து படியுங்கள், அவனுக்காகவும் சேர்த்து படியுங்கள். It is just an opportunity to serve the state. உலகம் முழுவதும் வேலைகள் இருக்கிறார்கள். ஆனா உலகம் முழுவதும் பணக்காரர்கள் இருக்காங்க. நிறைய பணக்காரர்கள் இருந்தும் ஏழை நாடு இந்தியா தான். உலகத்திலேயே அதிகமான பணக்காரர்கள் எந்த தேசத்தில் இருக்காங்கன்னு தெரியுமா? இந்தியாவில். அதிகமான எண்ணிக்கையில் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய தேசத்தில் படித்த இளைஞர்கள் இன்னமும் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை செய்து முடிக்க முடியவில்லை என்றால் வேறு யாரும் காரணம் அல்ல, நாம் மட்டுமே காரணம். சமூக நீரோட்டம் பற்றி எந்த பார்வையும் இல்லாமல் புத்தகங்களுக்குள் தலையை புதைத்துக் கொண்டு இருப்பதால் எந்த சமூக மாற்றமும் நடந்து விடாது. As an engineer, constitution நீங்க படிச்சே ஆகணும். இந்திய பொருளாதாரத்தை நீங்கள் படித்தே ஆக வேண்டும். உங்கள் படிப்பை வெறும் 25,000 ரூபாய்க்கு அடமானம் வைத்து விடாதீர்கள். அது 10,000 பேருக்கு 10 லட்சம் ரூபாயை தரப்போகிற மாபெரும் சொத்து. It is not just an easy thing to carry. உலகில் எல்லா நாடுகளிலும் பிள்ளைகள் படிக்க வைக்கப்படுகிறார்கள். உலகில் எல்லா நாடுகளிலும் கல்லூரிகள் இருக்கின்றன. உலகில் எல்லா நாடுகளிலும் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஆனால் தாயினுடைய தாலியை கூட அடமானம் வைத்து படிக்கிற தேசம் நம்ம தேசம் மட்டும்தான். கல்வி அவ்வளவு பெரிய விஷயம் இங்க. College is a best playground to expose your life in any form. கல்லூரி என்கிற வாழ்க்கை உங்களுக்கு எந்த மாதிரியான திசைகளை வேண்டுமானாலும் அறிமுகப்படுத்தலாம். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு நடையிலும் தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த கல்வி என்கிற ஆயுதத்தை வைத்துக் கொண்டு இந்த சமூக மாற்றத்திற்கான கத்தியை சுழற்றுகிற வேதம் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு. வேற எங்கே இவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒரு கல்லூரியில கூட நீங்க பார்க்க முடியாது. ஐரோப்பில் உலகத்தின் மிகப்பெரிய யூனிவர்சிட்டில அங்க இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஒண்ணு கிடையாது. நாம எல்லா ஸ்டூடெண்டையும் மீட் பண்ணிருக்கேன். ரைட்ல கையை போட்டு இண்டிகேட்டரையும் போட்டா டப்புன்னு வந்து உங்களை மோதுவாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு அறிவு. இயல்பிலேயே நீங்கள் அறிவாளிகள், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் உங்கள் மூளை இவ்வளவுக்கு விலை பேசப்படுகிறது. ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் என்பதை வாழ்வியலிலேயே சொல்லிக் கொடுத்திருக்கிறது நம்முடைய சமூக கூட்டம். ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பையன் அமெரிக்கால இருக்கான், இந்தியால இருக்கான். ரெண்டு பேரும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா பச்சை சுவிட்சை போட்டா மோட்டர் ஓடும், சிகப்பு சுவிட்சை போட்டா மோட்டர் ஆஃப் ஆயிரும். அப்படின்னா அவன் ஒரு நாள் வந்து பச்சை சுவிட்சை போடுவான், மோட்டர் ஓடலைன்னு வச்சுங்களேன், கீழே ஒரு நோட் இருக்கும் எழுதி வச்சிருவான், பச்சை சுவிட்சை போட்டேன் மோட்டர் ஓடலை. இதான் அவனுக்கு தெரியும். ஆனா பச்சை சுவிட்சை போட்டு மோட்டர் மட்டும் ஓடல, அடுத்த 10 நிமிஷம் அதை அக்கா கலட்டி அதை கரெக்ட் பண்ணி 10வது நிமிஷம் நம்மளால போட்ட முடியும். We know the alternative mechanism. வெறுங்கையில் முழம் போடுகிற அறிவை சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. பணம் இல்லாமல் பணம் பண்ணும் வித்தையை வாழ்க்கை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கல்வியை அதோடு சேர்த்து பயிரிக்க வேண்டும். அது பணம் சம்பாதிப்பதற்கான வழி அல்ல. கல்வியினுடைய நோக்கம் பணம் பண்ணுவது அல்ல, சமூக மாற்றத்திற்கான திறவுகோலை திறக்கிற சாவியர். It is a pathway to reach the destination. It is not the destination. நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போங்கள், கட்டாயமாக படித்து முடித்து விட்டு மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு நீங்கள் பணி செய்ய வேண்டும். அதுதான் முதல் படி. ஆனால் அதோடு உங்கள் வேலை முடிந்து விடவில்லை. அதற்கு பிறகு நீங்கள் தொடங்க வேண்டும் தொழிலை. ஊர்ல உங்க வயசுல உங்களோட நல்லா படிச்சு உங்களை விட 4 மார்க் கூட எடுத்து பொருளாதாரமும் குடும்ப சூழலும் ஒத்து வராத ஒரே காரணத்தினால படிக்க முடியாம போன ஒருத்தனை தூக்கியாந்து அவனை வேலைக்கு வைங்க. அவன் திறமையை அங்கீகரியுங்கள். நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும். இதை அரசியல் செய்யும் என்று காத்திருக்காதீர்கள், சமூகம் செய்யும் என்று காத்திருக்காதீர்கள், பேங்க் செய்யும் காத்திருக்காதீங்க, என்ஜிஓ வந்து செய்யும் காத்திருக்காதீங்க, டிவில எவனாவது செய்வான்னு காத்திருக்காதீங்க. நீங்க செய்யுங்க. நீங்கள் தான் எல்லாமே.
உலகம் முழுவதும் அதிகார வர்க்கம் மேலிருந்து கீழே கேட்கும். இந்தியாவில் மட்டும் தான் கீழே இருந்து மேலே சொல்வதற்கான ஜனநாயகம் இருக்கிறது. ஆனா ஜனநாயகத்தை கூட நிறைவேற்றுவதற்கான பொறுமை நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது. அரசியல் பேசுங்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குன்னா நான் கரெக்டா அரசியல் பேசுற அர்த்தம். அரசியலை படியுங்கள் என்று இளைஞர்களிடம் தொடர்ந்து சொல்வதனுடைய பின்னணி அரசியலமைப்பு சட்டத்தை படிப்பது. ஒரு தனி குடிமகனாக உங்களிடமிருந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறது என்பது குறித்த புரிதல் இருக்கிற போதுதான் சமூகத்தினுடைய உரிமை என்ன என்பது எனக்கு தெரியும். அதுதான் ஜனநாயகம் என்கிற தேர்தல். அதுல கூட நம்ம ஓட்டு போட தயாராக இருந்ததுல ஓட்டு போடுங்க அப்படின்னு டிவியில வந்து செலிபிரிட்டிஸ்லாம் சொல்ல வேண்டிய அளவுக்கு இருக்கு. உலகத்தில் ஓட்டு போடுவதற்காக தவிக்கிற நாடுகள் எண்ணிக்கை அநேகம். ஜனநாயகம் என்றால் என்னவென்றே பார்த்திராத தேசத்தினுடைய பிரதிநிதிகளிடம் நீங்கள் போய் பேசுகிற போது தெரியும் ஜனநாயகம் எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு சுதந்திரமானது. அப்படிப்பட்ட ஒரு டெமோக்ராட்டிக்கல் செட்டப்ல பெரிய அளவுக்கு ஆபத்துகள் இல்லாத ஒரு ஜியோகிராபிக்கல் சூழல்ல உலகின் எல்லா நாடுகளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நார்வேல ஒரு ராத்திரி முழுக்க இரவா இருக்கும், ஒரு நாள் முழுக்க இரவா இருக்கும், 6 மாசம் வரைக்கும் அது தொடரும் அப்படிம்பாங்க. ஜப்பான் அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி குள்ளமா இருக்கம்லாம் உயரமா வளர போறப்ப திரும்ப மறுபடியும் பூகம்பம் சுனாமி வந்து போட்டு நொறுக்கிடும். அமெரிக்காவை ட்விஸ்டர் காலி பண்ணிடும். ட்ரினிடாட அந்த பக்கம் கடல் வந்து கொண்டு போகும். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஜியோகிராபிக்கலாவே பிரச்சனை. ஆனால் இந்தியா அப்படி இல்லை. அழகான வடிவமைப்போடு கூடிய உலகத்துல 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவுங்கிற நாடே குறைவு. அந்த அளவுக்கு நமக்கு ஜியோகிராபி பக்கா. பெரிய பூகம்பம் கிடையாது, பெரிய அளவுக்கு சுனாமி கிடையாது, அதிகமான எரிமலைகள் கிடையாது. அற்புதமான வாழ்வதற்கேற்ற அழகான ஒரு பூமி. இயல்பிலேயே அறிவாளி கூட்டத்தை வைத்திருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட். அதை விட மிக அழகு நம்மிடம் இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு. உலகின் வேற எந்த நாட்டிலும் இல்லாத இன்னமும் இறுக்கத்தோடும் அன்போடும் புழங்குகிற வீட்டுக்குள்ளேயே அன்பை பரிமாறிக் கொள்ளுகிற வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய குடும்ப நிறுவன அமைப்பு. இதை தாண்டி உலகமெல்லாம் பார்த்து வியக்கிற மிகப்பெரிய மாபெரும் மனித சக்தி, குறிப்பா இளைஞர் சக்தி. we are a very good package. இவ்வளோத்தையும் வச்சுட்டு நாமெல்லாம் யாரா இருக்கோம்? கஸ்டமரா இருக்கோம், வெறும் நுகர்வோராக இருக்கிறோம். உலக நாடுகள் தயாரிக்கிற பொருட்களை வாங்கி சுவைத்து சம்பாரிச்ச காசு அவங்ககிட்டே திரும்பி கொடுக்கக்கூடிய வெறும் நுகர்வு கலாச்சாரம் இந்தியாவில் மண்டி கிடக்கிறது. உண்டா இல்லையா? நாம எத்தனை பிராண்டை தயாரிச்சோம் இது வரைக்கும்? ஏதாவது நீங்க யோசிச்சு பாருங்க. எதுக்காக அந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்கறது தெரியுமா? ஏன்டா நம்ம பிராண்ட் ஒரு 4 சொல்லி நீங்க பக்கத்துல நின்று கேட்டிருப்பீங்க. ஒருத்தர் கூட தெரியாது. ஏன்னா இல்லையே. ட்ரையோ, சோலோ, பவன்டோ, லவ்வோ எல்லாம் காலி. பெப்சி குடிக்கிறோம். ஒரு பேனா கூட நம்மகிட்ட கிடையாது. உலகிலேயே அதிகமான செல்லிட பேசிகளை செல்போன்ஸை பயன்படுத்துறது இந்தியர்கள், சைனா கூட கிடையாது. அதிகமான செல்போன்களை பயன்படுத்தக்கூடிய இந்திய தேசத்தில் எத்தனை செல்போன் கம்பெனிஸ் இருக்கு சொந்தமா? அதிகமான கார்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்திய கார்கள் எத்தனை கார்கள் இந்திய கார்கள்? அதிகமான இளைஞர்கள் ஜீன்ஸ் போடுற இந்த தேசத்துல எத்தனை ஜீன்ஸ் இந்தியன் ஜீன்ஸ்? எத்தனை ஷூ இந்தியன் ஷூ? எத்தனை வாட்ச் இந்தியன் வாட்ச்? தங்கம் கூட துபாயில போயிட்டு வந்தா தான் சரியா இருக்கும் நினைக்கக்கூடிய அளவுக்கு கன்சியூமரிக் மைண்ட் செட். இப்படியாக ஒரு வேலையாளா இருந்து தொடர்ந்து பழக்கப்பட்டிருக்கிற சுகானுபாவத்திலிருந்து தயவு செய்து வெளியே வாருங்கள். we have to create our own brands to establish in the international market. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்கள் விற்பனையில் நடக்கட்டும். அதுதானே முக்கியம். நீங்கள் சொந்தமாக தயாரியுங்கள் பொருட்களை. இந்த அறிவு என்பது வெறும் வேலை பார்ப்பதற்கல்ல, பொருட்களை உருவாக்குவதற்கு. வணிகம் தான் ஒரு மொழியை தீர்மானிக்கிறது, ஒரு கலாச்சாரத்தை தீர்மானிக்கிறது. ஆங்கிலம் வளர்ந்ததனுடைய பின்னணியில் ஆங்கிலேயர்கள் கிடையாது, நாம தான் இருக்கிறோம். அவன் இங்கிலீஷ் பேசுறதுனால இங்கிலீஷ் வளர்ந்துச்சு, நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசுறதுனால இங்கிலீஷ் வளர்ந்துச்சு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆங்கிலத்தை பேசியே ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கிய வணிகம் உருவாக்கியது. பொருட்களை கண்டுபிடித்தார். they made lot of inventions. சிறந்த கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தார்கள், பேர் வச்சாங்க. அவங்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சு கம்ப்யூட்டர்னு பேர் வைப்பாங்க. நாம உடனே பேசாம உட்கார்ந்துகிட்டு அதுக்கு கணினி அப்படின்னு தமிழ்ல பேர் வச்சு கை தட்டிடுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே லேப்டாப்பை கண்டுபிடிப்பாங்க. அப்பையும் கொஞ்சம் கூட சொரணை இல்லாம மடிக்கணினி அப்படின்னு பேர் வச்சு அதையும் வாங்கிக்குவோம். யாசியமா இல்லது? let us create our own brands. we have to go with a lot of innovation and invention. இவ்வளவு அறிவையும் மூளையும் வைத்துக் கொண்டு அடுத்தவனுக்கு சுரண்டி கொடுக்கிற வேலையை இனி நிறுத்துங்கள். சொந்தமாக கப்பல் ஓட்டிய கூட்டம் நம்முடைய கூட்டம். உலக நாடுகளுக்கெல்லாம் வாணிபம் சொல்லி தந்தது நம்முடைய கூட்டம். போர் தந்திரம் என்றால் என்னவென்பதை பிற்கால சோழர்களின் காற்றில் இந்தோனேசியாவுக்கு பக்கத்தில் இருக்க தீவு வரைக்கும் போய் அடைக்கலம் தேடுகிற அளவுக்காக பறந்து விரிந்த சோழ பேரரசு வாழ்ந்த இடம், பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த இடம், சேர நாட்டின் ஒரு பகுதி கொள்ளித்த இடம், ராஜ பரம்பரையினுடைய வம்சம் இப்படி வெறும் நுகர்வோராய் இருப்பது வரலாற்றின் கேடு. படிச்ச பிறகு அப்படி இருக்கும்னா இதை விட பேரசிங்கம் நமக்கு வேற எதுவும் இல்லை. இவ்வளவு பெரிய அறிவையும் சுத்தியையும் ஞானத்தையும் வைத்துக் கொண்டு யாருக்கு பின்னாலோ ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டமாய் இனியும் இளைஞர் கூட்டம் இருக்கும் என்றால் அமெரிக்கா இல்ல, பக்கத்துல இருந்து எவனா வந்து பொலக்கடையில தட்டிட்டு போயிட்டே இருப்பான். வாழ்க்கை என்பது மேல் பாக்கெட் எவ்வளவு நிறைஞ்சிருக்கு, கீழ் பாக்கெட் எவ்வளவு நிறைஞ்சிருக்கு கிடையாது, மனசு எவ்வளவு நிறைஞ்சிருக்குங்கிறது தான்.
அதுக்கு தான் ஒர்க் பண்ணணும், அதுக்கும் சேர்த்து தான் வாழ்க்கை. இந்த 40 நிமிஷத்தையோ 50 நிமிஷத்தையோ இப்படித்தான் பேசி உங்ககிட்ட இருந்து நான் பேர் வாங்கணுங்கிறது இல்ல. இதை விட ரொம்ப ஜாலியா சூப்பரா காமெடி பண்ணி என்ஜாய் பண்ணி 40 நிமிஷம் உங்களை என்னால என்டர்டெயின் பண்ண முடியும். ஆனா தொண்டை தண்ணி போக வேர்க்க வேர்க்க இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன், என்னால முடியாட்டியும் நிச்சயமா உங்களால முடியும். That is why I am telling this to you. I have my own sincerity towards my younger generation. எனக்கு அடுத்த தலைமுறை மீது எனக்கு தீராத நம்பிக்கை இருக்கிறது. இவர்கள் படிக்கட்டில் தொங்குகிற பழைய இளைஞர்கள் என்று பலமுறை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டாலும் கூட நெஞ்சை நிமிர்த்தி என்னுடைய அடுத்த தலைமுறை பெருமை பேச நான் ஒரு நாளும் யோசித்ததில்லை. I have a strong belief with this community. These people will build a better India and challenge the international community. They will do, I know. அந்த நம்பிக்கை